தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், அங்கு எவ்வளவு நாட்களாக இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது? மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் எதிர்கொண்டிருக்கிறாங்க? அதாவது கார்த்தியா, தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான நம்ம ராஜீவ் நகர் மேற்கு பகுதியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்றுலேருந்தே மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அதுபோக நேற்று இரவில் இருந்து இப்போது வரை மழை அதிகமான அளவு பெய்து கொண்டு இருப்பதால் இங்கே வீட்டு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம், இந்த மழைநீர் வெள்ளம் போல் தான் சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டுன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள சோஃபா எல்லாத்தையும் தூக்கி கட்டில் மேலே தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. வீட்டில் சமையல் கட்டு வரையும் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒளிப்பதிவாளருக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அது போக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் இவங்க இந்த தண்ணி அதிகமாக வந்ததுனால வீட்டை பூட்டிட்டு அவர்களது உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் ஒரு நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. இது போக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நம்ம கதிர்வேல் நகர், பால்பாண்டி நகர், பிஎன்டி காலனி என அனைத்து பகுதியிலுமே இந்த மழைநீர் வெள்ளம் போல் காணப்படுவதால் வீட்டு பகுதியில் சூழ்ந்து தான் காணப்படுது. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட இந்த தண்ணியை கடந்து தான் செல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தண்ணியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பொதுமக்களும் முறையிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்கே இந்த குடியிருப்பு பகுதியில் ஒருத்தர் நம்மகிட்ட பொதுமக்கள் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கம், இது தண்ணி எவ்வளோ நாள் கிடக்கு, இது என்ன மாதிரியான சூழ்நிலை நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க? இந்த ஏரியாவை பொறுத்த மட்டும் சின்ன மழைனாவே தண்ணி அப்படி தேங்கிடும். இப்போ நேற்று இரவு முதல்ல இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. தண்ணி போகிறதுக்கான வழி இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. இது போக சென்ற வருடம் உள்ள வெள்ளத்தினாலே இன்னும் மக்கள் மீளாமல் இருக்காங்க. இப்போ அது ஒரு அச்சமாக இருக்குது. தண்ணி போக முடிக்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மக்களிடையே அச்சம் இருக்கிறது. அதாவது கடந்த முறையும் இந்த மாதிரி மழை பெஞ்சு வெள்ளத்தில் தத்தளித்த மக்களுக்கு தற்பொழுது இந்த மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி ஒரு தண்ணி மழைநீர் தேங்கி இருப்பது மிகவும் ஒரு சிரமத்துக்கு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது மாநகராட்சி மூலியமாகவும் மாநகராட்சி மேயர் மற்றும் கமிஷனர் அதிகாரிகள் என சுழற்சி முறையில் அனைத்து பகுதியிலையும் தண்ணி அகற்றும் பணி என்பது நடைபெற்று வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் தண்ணியை அகற்ற முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக அகற்ற கோரி இப்பகுதி பொதுமக்கள் ஒரு வேண்டுகோளும் வச்சுட்டு வராங்க. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில மாநகராட்சி அதிகாரிகள் இந்த தண்ணீரை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.